ஹாய் ஆல், வெல்கம் டு கீப் காம் அண்ட் க்ரோஷே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம க்ரோஷே கற்றுக்கிறதுக்கு ஒரு பிகினராக என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவை அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ க்ரோஷே கற்றுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது யான் தான். இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் என்னென்ன வெரைட்டி யான் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதுதான் 4-ply அக்ரிலிக் பேசிக் யான். உங்களுக்கு எந்த ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஷாப், ஃபேன்சி ஸ்டோரில் கூட உங்களுக்கு இது கிடைக்கும். இது உங்களுக்கு 15 rupees 20 rupeesல கூட கிடைக்குது. இது 15 rupeesக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கினேன். ஸோ நீங்கள் இந்த யான் 4-ply அக்ரிலிக் பேசிக் எந்த ஃபேன்சி ஸ்டோர்ல இருந்து வேணா வாங்கிக்கலாம். அது இல்லாம அடுத்தது ஹுக்கு தேவைப்படும். ஹுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையானது, உங்களுக்கு ஃபுல் செட்டு நான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டா நீங்க ஃபுல் செட்லாம் வாங்க தேவையில்லை. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கத்திக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு சைஸ் ஹுக்கு போதும். அந்த ஒரு சைஸ் என்ன அப்படின்னா 3.5 mm ஹுக். 3.5 mm ஹுக், இதுதான் 3.5 mm ஹுக். இது போதும் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் கத்துக்கிறதுக்கு. இதுவும் 3.5 mm தான். இதுவும் 3.5 mm, இதுவும் 3.5 mm. இதுவும் உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா 3.5 mm ஹுக்கு தான். ஆனா மூணு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான ஹுக்கு. இப்போ இது பாத்தீங்கன்னா ஸ்டீல் ஹுக். இது எர்கனாமிக் ஹுக்குன்னு ஹோல்ட் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரியான ஒரு ஹுக்கு. இது போனியில வர 3.5 mm ஹுக். ஸோ இப்போ நீங்க ஹுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்றது ஒருத்தருக்கும் மாறும். நான் எதை வாங்குறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பிகினர்ஸ் எல்லாருக்குமே நான் ரெஃபர் பண்றது இந்த போனி 3.5 mm ஹுக்கு தான். இந்த போனி 3.5 mm ஹுக்கு உங்களுக்கு சிங்கிள் பீஸ் கிடைக்குது, பேக்காவும் கிடைக்குது. 4 செட்டு உங்களுக்கு 250 நினைக்கிறேன். சிங்கிள் பீஸும் நான் வாங்கியிருக்கேன். சிங்கிள் பீஸ் போனி பிராண்ட்ல தனியா வருது. சிங்கிள் பீஸ் 80 rupees 3.5 mm ஹுக்கு. ஸோ பிகினரா ஸ்டார்ட் பண்ற எல்லாருக்குமே நான் இந்த போனி 3.5 mm ஹுக் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த ஸ்டீல் ஹுக் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம், பிகினரா இருந்து க்ரோஷே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டீல் ஹுக் கம்ஃபர்டபுளா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. ஆனா பிகினர்ஸ்க்கு ஸ்டீல் ஹுக் கம்ஃபர்டபுளா இருக்காது. அதனாலதான் நான் ஹோல்டர் வச்ச ஹுக் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும், பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ உங்களுக்கு யானுக்கு அப்புறம் செகண்ட் உங்களுக்கு தேவைப்படுறது ஹுக்கு தான். ஹுக்கில் உங்களுக்கு நிறைய சைஸஸ் இருக்குது, டைப்ஸும் இருக்குது. டைப்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சைஸஸை இப்போ பார்த்தீங்கன்னா இது 3.5 mm. 3.5 mm விட ரொம்ப சின்னதும் இருக்குது. இது 1.1 mm. இது க்ரோஷே ஜுவல்லரி இல்லை அமிகரமி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான தின் ஹுக்ஸு. அதே மாதிரி இப்போ நான் காமிச்சது இது ஸ்டீல் ஹுக்ஸு. அதுவும் இல்லையா, உங்களுக்கு ரொம்ப பல்கி யான், பெரிய யான்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பெரிய க்ரோஷே ஹுக் கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஹுக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது. அது இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுதான். இது ஸ்டிச் மார்க்கர். நம்ம சேஃப்டி பென் யூஸ் பண்ணுற சேஃப்டி பென் மாதிரியே இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா நீங்கள் க்ரோஷேல ஒரு பீஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த பாதியில் பண்ணி விட்டீங்கன்னா இழுத்தாலே ஃபுல்லாக வந்துடும். ஸோ அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இந்த பின்னை அந்த ஸ்டிச்சுக்குள்ளே இப்படி போட்டு நம்ம லாக் பண்ணி வைப்போம். அப்படி பண்ணால் இழுத்தாலும் வராது. அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்டிச் மார்க்கர்ஸ். ஸோ இந்த ஸ்டிச் மார்க்கர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டிச் மார்க்கர்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வருது. ஸோ ஸ்டிச் மார்க்கர்ஸ் இல்லாமல் இது பேரும் ஸ்டிச் மார்க்கர் தான். இது நீங்கள் இப்போ கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இது லாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது இப்போ நீங்கள் ஒரு ரோ பண்ணுறீங்க, அந்த ரோ பண்ணி முடிச்சுட்டு கவுண்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே அந்த ரவுண்ட் முடியுது அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது மார்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது அந்த நூல் கழண்டு வராமல் லாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதுதான் இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம். உங்களுக்கு நீங்கள் இதே 2 பர்பஸ்க்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது அவசியமாக வேணும் அப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் இதை கூட இந்த பர்பஸ்க்காக உங்களுக்கு ஒரு ரோ முடியுது தெரியணும் அப்படின்னா இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவைப்படுற விஷயம். அடுத்தது டானிங் நீடில். இது டானிங் நீடில்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு பிளாஸ்டிக்லயும் வருது, ஸ்டீல்லையும் வருது. இது பிளாஸ்டிக்கு, இது ஸ்டீலு. எனக்கு கம்ஃபர்ட் வைஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக்கை விட எனக்கு ஸ்டீல் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு. உங்களுக்கு பிளாஸ்டிக்கும் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஒர்க் பண்ணும்போது அதை முடிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிற த்ரெட்ஸை உள்ள வீவன் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் டானிங் நீடில். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது யானை, ஹுக்கு, ஸ்டிச் மார்க்கர், டானிங் நீடில்.
இவ்வளவுதான். நீங்க வந்து ஒரு பிகினரா குரோஷேக்கு உங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் இது. வந்து உங்களுக்கு பேசிக்கா எந்த ஒரு நூல் கடையிலயுமே கிடைக்கும். இந்த நீடில் உங்களுக்கு ஸ்டிச் மார்க்கர், யான், ஹுக் இது மூணுத்துக்குமான அமேசான் லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதை பார்க்கலாம். ஸோ நீங்க ஒரு பிகினரா இருந்து குரோஷே பண்ணணும்னு ஆசைப்பட்டால் இந்த 3 விஷயம் நீங்க வாங்கினீங்கன்னா போதும், நீங்க குரோஷே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ யான் வெரைட்டிஸ் பார்த்துட்டோம், என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னு பார்த்துட்டோம். அடுத்த வீடியோல எப்படி குரோஷே பண்றதுன்னு பார்க்கலாம். பாய்.